அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்டைலில் வெள்ளை குருமா பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவி போட்டுக்கோங்க. அதோட பச்சை மிளகா, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து தனியாக அரைச்சி வச்சுருங்க. இன்னொரு பேனை எடுத்துக்கலாம். இன்னொரு சட்டியிலேருந்து எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட் விட்டுக்கலாம். இது கூட பொட்டுக்கல்ல இல்லை கசகசா வச்சு நீங்கள் அரைச்சிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுலாம். இப்போ கொதிச்சக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தான் கொதிச்சக்கப்புறம் இருக்கும். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா இதை கொதிக்க விட்டுலாம். இப்போ இதை நல்லா முட்டை வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சு. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி